ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயர்ந்தாலும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. மலைகள் நிலை சாய்வது, குன்றுகள் அகன்று போவது சாதாரண நிகழ்வுகள் அல்ல. அப்படி நிகழ்ந்தாலும் ஒருவேளை அச்சமோ குழப்பமோ ஏற்படலாம். ஆனால் தேவன் அத்தனை பெரிய நிகழ்வுகளைத்தான் உதாரணமாக சொல்லி அவருடைய பேரன்பை நமக்கு எடுத்துச் சொல்கிறார், நம்மை சமாதானப்படுத்துகிறார். தேவனுடைய இந்த பெரிய வாக்கு தத்தத்தை தான் நாம் அடித்தளமாக கொண்டு சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம். மலைகள் சாயினும் குன்றுகள் இடம் பெயர்ந்தாலும் உன் மீது கொண்ட பேரன்போ சாயாது, என் சமாதான உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் என்று. தேவன் வாக்களிக்கக்கூடிய சமாதானம் நம்மால் நினைத்து பார்க்க கூட முடியாது. யோவான் 14:27 சொன்னாரே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை தருகிறேன். நான் உங்களுக்கு தரும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொன்னார். ஆகவே தான் இந்த தேவனுடைய அன்பை நாம் விசுவசிக்க வேண்டும். எரேமியா 31:3-4 வசனங்களில் சொல்கிறார், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். இந்த தேவ அன்பை, விசுவாசத்தை, பாதுகாப்பை, சமாதானத்தை ஆர்ப்பரித்து பாடுவோம் தேவனின் பிள்ளைகளாக. ஜெபம் செய்வோம். அப்பா, இத்தனை பாதுகாப்பை எங்களுக்கு வாக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை மகிழச் செய்வாராக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.